கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். இங்கே வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் அவர்களுக்கு கடன் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி நாம் செய்வது மிக கடினமான ஒரு காரியம். சத்துருக்களை சிநேகிப்பது என்று சொன்னால் அது கடினமானது. நாம் ஆண்டவருக்குள் இருக்கும்போது அவர் நமக்கு அதை எளிமையாய் மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார். சத்துருக்களை நாம் சிநேகித்து அவர்களுக்கு நன்மை செய்யும் போதுதான் இந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதியில நாம் பார்க்கிறோம், உன்னதமான தேவனுக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்க முடியும். உன்னதமானவருடைய தேவனுக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கணும் என்று சொன்னால் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உதவிகளை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது நம்முடைய பலன் அது மிகுதியாய் இருக்கும். இங்கே பார்க்கும்போது கடைசி பகுதியில அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நம்முடைய இயேசு நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறதுனாலே நாமும் நம்முடைய சத்துருக்களை சிநேகித்து அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களிடத்திலே நாம் நட்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்ட நாம் ஒவ்வொருவருக்காக நம்முடைய குணங்கள் மாறும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் சோத்திரம் அப்பா. உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று சொன்னீரே. எப்பொழுது மிகுதியாக இருக்கும்? நாங்கள் சத்துருக்களை சிநேகிக்கும் போதும், ஆண்டவரே சத்துருக்களுக்கு நன்மை செய்யும் போதும் எங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த நாளில் மிகுதியான பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக சத்துருக்களை சிநேகிக்கிற குணத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போல நன்மை செய்யக்கூடிய குண சுபாவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நாம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு